காதல் மனித வாழ்க்கையை மாற்றும் அதிசயம். இந்த உலகத்தில் மனிதனை மிகவும் மாற்றும் ஒரு உணர்வு இருந்தால் அது காதல்தான். காதல் என்பது ஒரு வார்த்தை மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு, ஒரு உறவு, ஒரு வாழ்க்கை. ஒரு குழந்தை பிறக்கும் தருணத்திலிருந்து மனிதன் இறக்கும் வரை காதல் அவனோடு பயணிக்கிறது. அப்படியென்றால் காதல் என்றால் உண்மையில் என்ன? இந்த உலகில் மிகவும் தூய்மையான காதல் பெற்றோரின் காதல். ஒரு குழந்தை அழும்போது முதலில் ஓடி வருபவர்கள் பெற்றோர்கள். அவர்கள் தங்களின் கனவுகளையும் ஆசைகளையும் கூட தியாகம் செய்து குழந்தையின் எதிர்காலத்திற்காக உழைக்கிறார்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கப்படும் அன்பு, அதுவே பெற்றோரின் காதல். அன்பே நீ என் உயிரே. ஆமா, நம்ம ரத்தினம். வா அப்பாவோட விளையாடலாம் என்றும் நம்ம ஞாபகம். மனித வாழ்க்கையில் நண்பர்களின் காதலும் மிகவும் முக்கியமானது. சந்தோஷமான தருணங்களிலும் துக்கமான நேரங்களிலும் நம்முடன் இருக்கும் ஒரே மனிதர்கள் நண்பர்கள். ஒரு உண்மையான நண்பன் நம்மை சிரிக்க வைப்பான், நாம் விழும்போது மீண்டும் எழுப்புவான். அதனால்தான் நண்பன் என்பது இன்னொரு குடும்பம் என்று கூறப்படுகிறது. இந்த சன்செட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பும் பெர்ஃபெக்ட் மேட்ச். நிஜமா இந்த நடை எப்போ நீளணும்? அடுத்த வீக்கெண்ட் எப்படி பிளான் பண்ணமா? இளைஞர்களின் வாழ்க்கையில் காதல் ஒரு புதிய உலகத்தை உருவாக்குகிறது. ஒருவரின் கண்களில் மற்றொருவர் தங்கள் வாழ்க்கையை காண்கிறார்கள். ஆனால் உண்மையான காதல் என்பது வெளிப்புற அழகை மட்டும் பார்க்காது. அது மனதை புரிந்து கொள்வது, ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுப்பது, நம்பிக்கையை காக்கும் உறவு. உண்மையான காதல் ஒருவரை கட்டாயப்படுத்தாது. அது சுதந்திரத்தை மதிக்கும். அது மற்றவரின் மகிழ்ச்சியை முன்னிலைப்படுத்தும். காதல் என்பது பிடித்து வைத்திருப்பது அல்ல, புரிந்து கொள்ளும் மனம்தான். அன்பு என்றால் என்ன? அது இயற்கை இந்த அமைதியை போன்றது. அது இங்கே இந்த நொடியில் நம்மோட இருக்கிறது. காதல் இருக்கும் இடத்தில் வெறுப்பு இருக்காது. அன்பு இருக்கும் இடத்தில் சண்டைகள் குறையும். மனிதர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் காதலுடன் வாழ்ந்தால் இந்த உலகமே இன்னும் அழகான இடமாக மாறும். ஏனெனில் காதல்தான் மனித வாழ்க்கையின் உண்மையான சக்தி.